கொடுவா மீன் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். வெந்தயம் போட்டிருக்கேன். வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கணும். வெங்காயம் அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி கலக்கி விடணும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போடணும். நான் வந்து 2.5 ஸ்பூன் போடுறேன், எனக்கு காரம் அதிகம் வேணுன்றதுனால. இது நல்லா வதங்கணும். மிளகாத்தூள் தண்ணியும் கரைச்சி ஊற்றியாச்சு. குழம்புக்கு தேவையான அளவுக்கு இப்போ கொஞ்சம் பூண்டையும் போட்டு இதை ஒரு 5 நிமிஷம் முதல்ல நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொச்சிடுச்சு. இப்போ கொடுவா மீன்லாம் போட்டுடணும். நல்லா போட்டுட்டு எல்லா மீனையும் இப்போ இந்த மாதிரி நல்லா மெல்லமாக கலரி விட்டுடணும். மீன் உடஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு போட்டதுமே உடனே கலரிடணும். அப்போ தான் மீனெல்லாம் உடையாது. இப்போ இது நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் மீன் நல்லா கொச்சிடணும். குழம்பு நல்லா கொதிச்சு இப்போ கொடுவா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.